ஹலோ ஃபுடி buddies, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி raw dates pickle. அண்ட் இது பண்ணுறதுக்கு நம்ம எல்லோ டேட்ஸ் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேட்ஸாக எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாம் வாஷ் பண்ணுறதுக்கு. இந்த ரெசிபிக்கு 1/4 கிலோ டேட்ஸ் எடுத்துருக்கோம். நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் தரோவாக தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ண பிறகு இதுலேருந்து சீடை ரிமூவ் பண்ணிடலாம். இது ரெண்டாக கட் பண்ணிங்கனாலே ஈஸியாக சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈவனாக இருக்கட்டும்னு சொல்லி எவ்ரி சிங்கிள் பீஸை நாளாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ குவார்ட்டராக கட் பண்ணியிருக்கோம். ஹாஃபாக கூட கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த டேட்ஸில் நல்லா சால்ட்டை மசாஜ் பண்ணி விட்டுடலாம். இது என்ன பண்ணோன்னா அந்த சால்ட்டு கொஞ்சம் டேட்ஸுக்குள்ளே இருக்கிற தண்ணியை லைட்டாக அது வெளியில் கொண்டு வரும். இந்த நம்ம ஃபர்தராக வாஷ் பண்ண மாட்டோம். நல்லா ஷேக் பண்ணிடலாம். ஒவ்வொரு பீஸுமே நல்லா சால்ட்டில் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம ஷேக் பண்ணி விட்டுருவோம். இங்கே பாருங்கள், லைட்டாக அந்த வாட்டர் கண்டென்ட் வெளியில் வருது பாருங்கள். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதில் ஹாட் வாட்டர் போர் பண்ணி வச்சிடலாம். அது நல்லா சோக் ஆகட்டும். இந்த மீன்வைல் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு அண்ட் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம். கருகாமல் பார்த்துக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரணும் கடுகு இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் பிளெண்டரில் கூட அதை பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே இந்த கல்லில் லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கறி லீவ்ஸ், 1 இன்ச் ஜிஞ்சர் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ தட் மசாலாஸ்லாம் பர்ன் ஆகிடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. செகண்ட்ஸ் அது குக் ஆனதும் நம்ம இங்கே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற மஸ்டர்ட் அண்ட் வெந்தய பவுடர் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா திக்காகிற வரைக்கும் குக் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்டில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற டேட்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம டேட்ஸை போட்டு குக் பண்ண போகிறதில்ல. ஸோ இதோட நேச்சுரல் ஃப்ளேவர்லேயே நல்ல க்ரன்ச்சியாக சூப்பர்பான டெக்ஸ்சரில் சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக அதே சமயம் ஃபட்டாஃபட்டுன்னு ரெடி ஆகிற மாதிரி இந்த டேட்ஸ் பிக்கல் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகரும் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரெடி. இந்த பிக்கிள் நல்லா கூல் ஆன பிறகு நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிளாஸ் பாட்டில்ஸில் தான் பிக்கிள் ஸ்டோர் பண்ணுறது பெஸ்ட்டு. டேஸ்ட்டும் வராது, அதே டைம் அது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அண்ட் ஈஸியும் ஸ்டோரேஜ்க்காக. எப்போவுமே ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணி பிக்கிள்ஸ் ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப நாள் நம்மளுக்கு வரும். யூஸ்வலாக அரப் கண்ட்ரீஸில், ஏன் நம்ம கேரளாவில் கூட இந்த பிக்கிள்ஸ் டேட் பிக்கிள்ஸை பிரியாணி கூட சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு பர்சனல் ஃபேவரட் நல்லா தாளித்த தயிர் சாதத்தோட இந்த டேட்ஸ் பிக்கிள் காம்போ இருக்குது பாருங்க. வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வாட் அ காம்போ, தெரியுங்களா? டூ கிவ் இட் அ ட்ரை. ட்ரை மட்டும் இல்லை, லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.